இந்த ஜிபி முத்து தான் நினைக்கிறேன். ஏம்லாம் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ நிஜமாகவே இந்த சீரியல் போயிட்டுருக்குங்கிறத சொல்லணும். மகாநதி சீரியலில் ஏற்கனவே பல தடவை சொன்னோம், 2 பேரும் மனசு விட்டு பேசாமல் இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. இது ஒரு மாதிரி எரிச்சலாக போயிட்டுருக்கு, பார்க்குறவங்க எல்லாத்தையும் கோவப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரியலுக்கு அப்படியே டிஆர்பி அப்படியே தரமட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தபோது அதை கட்டி காப்பாற்றி வச்சு திருப்பி எல்லா ப்ரோமோலையும் போயிட்டு வந்து எப்போ எங்களுக்கு வீக்கா ப்ரோமோ போடுவீங்கன்னு கேட்டதே வந்து அந்த விஜய் காவேரி ஃபேன்ஸ் தான். அவங்கள அப்படியே மன உளைச்சலுக்குள்ளாக்கணும், அப்போ தான் வந்து அவங்க இன்னமும் வந்து நெகட்டிவான ஒரு கதை போகும்போது பார்ப்பாங்க அப்படின்னு ஏதோ ஒரு முடிவு பண்ணி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனால் அந்த முடிவு சரியா அப்படிங்கிறது போக தான் தெரியும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் அதில். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஃபுல் நெகட்டிவிட்டி தான். இந்த பக்கம் வந்து குமரன், அவ்வளோ தூரம் குமரனுக்கு விஷயங்கள்லாம் வந்து விஜய் பண்ணியிருந்தாலும் வந்து எங்கள் வீட்டு பிள்ளையோட வாழ்க்கையவே இது பண்ணிட்டியாடா அப்படின்னு அவர் அடிக்க எல்லாரும் உள்ளார போவ ஒரு வந்து இப்போ விஜயோட பாட்டியை பார்த்து வந்து இந்த பக்கம் இவங்க பாட்டி வந்து கேள்வி கேட்டதுக்கப்புறமா வந்து இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு ராகினி சொன்னாங்கன்னு உடனடியாக அன்பு, அதுக்கப்புறம் வந்து பசுபதி எல்லாரும் வந்து அவங்க ட்ராமாலாம் போட்டு பித்தலாட்ட குடும்பம், நாடக குடும்பம் வேணும்னே பிளான் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டாங்கன்னு அவமானப்படுத்தி ராகினியெல்லாம் பேச, அப்போ விஜய் நடுவில் பூந்து கூட வாயை திறந்து பேச முடியாத ஊமையா மாற, இந்த கொடுமைகளுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு நாடக குடும்பமாக நாங்கள் இருந்து போகிறோம், உங்கள் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு, உங்களுக்கும் தெரிஞ்சதாக நடந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த தாத்தாட்டியும் கோவப்பட்டு இதுக்கப்புறம் இவன் கூட வாழ்றது நீ வாழாமலே இருக்கலாம் அப்படின்னு தரதரன்னு இழுத்து போக உடனே சோக மியூசிக்லாம் போட்டால் நமக்கு தயவு செஞ்சு இதை முடிச்சு விட்ருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடுப்பு தான் ஆகுது. சோக மியூசிக்கு சோகம் ஆகலை. ஸோ இப்போ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தரன்னு அவங்க இழுத்துட்டு போக 2 பேரும் வாய் பேசாமல் பார்த்துட்டு இருக்காங்களா, ஐயோ எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, முன்னாடி தான் நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணேன், இப்போ அதெல்லாம் கிடையாது, நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிறத ஓப்பனாக சத்தமாக சொல்லி இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா தான் வாழ்வோம் அப்படிங்கிறத காவேரி நீ முடிவு பண்ணுன்னு தைரியமாக பேசணும். அதையெல்லாம் பேசுகிற மாதிரி தெரில. ஏதோ கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ரா லிங்க்கில் ட்ரெஸ்லேருந்து ஆரம்பித்து ஷூஸ், அதுக்கப்புறம் வந்து பர்ஃப்யூம்ஸ்னு எல்லாத்துக்குமே, வாட்ச் இருக்குன்னு எல்லாத்துக்குமே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேலண்டைன்ஸ் டே வேறு வருது. வீட்டில் இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு இல்லை வந்து காதலருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.